ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி தேவையில்லாமல் நம்ம தூக்கி போடுற கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுவும் யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இந்த மாதிரி கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதனால் இந்த கிராஃப்ட் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம். இப்போது இந்த மாதிரி கொட்டாங்குச்சி எந்த ஷேப்பில் வேணாலும் உடையாது, எப்படி உடையும் நம்ம சொல்ல முடியாது. அதனால் ஒரு கொட்டாங்குச்சி நீங்கள் இந்த மாதிரி சட்னிக்கோ இல்லை வேறு ஏதோ பர்பஸ்க்கு உடச்சதுக்கப்புறமா அந்த ஓடை இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இது ரெண்டு ஒன்றோட ஒன்று ஃபிட் ஆகும். இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அது சுற்றி நார் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நாரை வந்து அழகாக எடுத்துருங்க. இப்போ இந்த ரெண்டு ஓடும் பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஃபிட் ஆகும். இதோட கார்னர்ஸ்லாம் பார்த்தோன்னா அன்ஈவனாக இருக்குது. இதை கரெக்ட் பண்ணணுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து பிளேடு, ஆக்ஸா பிளேடு இல்லை வேறு ஏதாவது ட்ரில்லிங் மிஷின்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வீட்லேயே சிம்பிளாக நம்ம பண்ணணும் அப்படின்றதுனால இதை நாங்கள் அப்படியே வந்து வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது இதுக்கு மேலே இருக்கிற இந்த நார் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கையிலே பிச்சு இந்த மாதிரி எடுக்கலாம். சாண்ட் பேப்பர் வச்சு இந்த மாதிரி அழகாக நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கலாம். சாண்ட் பேப்பர்லாம் இல்லைன்னா கோகோனட் ஷெல் எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பொத்தல் பொத்தலாக இருக்கிற அந்த மாதிரி மண் தரை இல்லைனா கான்க்ரீட் தரையில் வச்சு தேய்ச்சிங்கனாலுமே இந்த மாதிரி உங்களுக்கு பாலிஷ்டாக வந்து கிடச்சிரும். இதை நம்ம இன்னும் டீப்பாக சாண்ட் பேப்பர் அதுக்கப்புறமா இந்த கான்க்ரீட் தரையில் வச்சு தேய்க்கும் போது இந்த கோகோனட் ஷெல் அப்படி கருப்பு கலரில் மாறிடும். அதில் அழகழகாக நரம்பு மாதிரி ப்ரௌனிஷ், அதாவது எல்லோவிஷ் ப்ரௌன் கலரில் நரம்பு மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். இது மாதிரி தான் வந்து வெளியில் கடையில் நம்ம வாங்குகிற கிராஃப்ட் பொருள்லாம் வந்து பாலிஷ் பண்ணி பண்ணுறாங்க. அதுக்கு மேலே அந்த பாலிஷ் லேயருக்கு மேலே அதுக்கு இன்னும் க்ளோ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய கெமிக்கல்ஸ் அதெல்லாமே வந்து கொடுத்து பாலிஷ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதெல்லாம் பண்ணலை, வீட்டில் பண்ணுறதுனால ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி இதை பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், இந்த நார் எடுத்தாச்சு, இப்போ தேய்ச்சதுக்கப்புறமா மீதம் இருக்க அந்த தூள் இருக்கு இல்லையா, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் போகிறதுக்காக நம்ம இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு கிளியர் பண்ணிடுறோம். பாருங்கள், இந்த மாதிரி கிளியர் பண்ணிட்டிங்கன்னா அது மேலே இருக்க டஸ்ட் பார்ட்டிக்கல் எல்லாமே போயிடும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வளையல் இருக்குல்ல, உபயோகப்படுத்தாத வளையல், அந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற வளையலில் இந்த மாதிரி 4 வளையல் எடுத்து நான் ஒட்டியிருக்கேன். பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஒட்டின வளையலையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜிப் எடுத்துக்க போகிறோம். ஜிப்போட இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸ் பார்த்தீங்களா, ஜிப் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ஃப்ரண்ட் சர்ஃபேஸில் 2 பக்கமும் இந்த 2 கார்னர்லையும் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் காய வச்சுருங்க. வீட்டில் நம்ம குட்டீஸோட ட்ரெஸ்லலாம் தேவையில்லாமல் சில ஜிப்ஸ் இருக்கும், இல்லைனா பழைய பவுச் அந்த மாதிரி இருக்கிறதுல ஜிப் இருக்கும். இந்த மாதிரி வேண்டாத பொருள் இருக்கிற ஜிப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கடையில் போய்ட்டு இந்த மாதிரி ஜிப் கேட்டிங்கன்னா 5 ருபீஸ்க்கு ஒரு ஜிப் கிடைக்கும். அதாவது 3 to 5 ருபீஸில் உங்களுக்கு கடையில் கிடைக்கும். நம்ம கோகோனட் ஷெல் இருக்கு இல்லையா, கொட்டாங்குச்சியோட இன்னர் சைடில் இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபெவிபாண்ட் இதே மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ பாட்டம்லேயும் அதே மாதிரி அப்ளை பண்ணுறோம், டாப் லேயர்லேயும் இதே மாதிரி ஃபெவிபாண்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஒன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் நம்ம காய வச்சிடலாம். காய வச்சிடனா எப்போவுமே ஃபெவிபாண்ட் நம்ம யூஸ் பண்ணும்போது சொல்கிறது தான், ஒரு 5 to 6 மினிட்ஸ் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். இப்போ அந்த மாதிரி நம்ம ஜிப்பை வந்து இதில் ஒட்ட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, ஜிப்போட ஃப்ரண்ட் ஃபேஸ் இருக்கு இல்லையா, அதோட ஒரு கார்னர் என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி பாட்டமில் நம்ம ஸ்டிக் பண்ணுறோம். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி அழகாக லைனாக ஃபெவிபாண்ட் லேயர் அப்ளை பண்ணதில் வச்சு இந்த மாதிரி பாட்டம் ஸ்டிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா டாப்லேயும் இதே மாதிரி ஜிப்பை கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டும் நீங்கள் ட்ரை பண்ணலாம், இல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டும் ட்ரை பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம பண்ணோன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த ஜிப்பை வந்து நம்ம இதுக்கு ஏற்றபடி கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் என்ன ஆகிடும்னா அதுக்கு எந்த அப்டக்கிளும் இல்லாமல் ஈஸியாக ஜிப்பு வந்து வெளில வந்துடும். வெளில வந்துருச்சுன்னா உங்களால் மறுபடியும் உள்ளே போட முடியாது. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, கொஞ்சம் இந்த ஜிப்பை வந்து க்ளோஸ் பண்ணும்போது ஓப்பன் பண்ணும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த எண்டு டுவர்ட்ஸ் வராமல் கொஞ்சம் அது அந்த க்ளோஸ் பண்ணியே வச்சுருக்க மாதிரி வச்சுக்கோங்க, இல்லைனா கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்டையராக இந்த ஜிப் லேயரை வந்து நம்ம 2 பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா,
நம்ம இந்த ஜிப்பை வந்து ஒட்டிட்டோம் இல்லையா? இப்போது இது க்ளோஸ் அண்ட் ஓப்பன் நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? ஸோ இப்போவே நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி லேஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வந்து ப்ளவுஸ்க்கெல்லாம் தைக்கிறதுக்கு லேஸ் வாங்குவோம் இல்லையா? அந்த மாதிரி 1 மீட்டர் 2 மீட்டர் லேஸ் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த கோகனட்டோட அந்த டாப் லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயரில் ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுலேயும் இதே மாதிரி ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிவிட்டு லேஸை இந்த மாதிரி அழகாக ஒட்டிடுங்க. நான் பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னென்ன கலர் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாப் அண்ட் பாட்டம் இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோம். லேஸ் இந்த மாதிரி நம்ம ஒட்டியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வீட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்க க்ரையான், பச்சை கலர் க்ரையான் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டாப் அண்ட் பாட்டம் ரெண்டுத்துலேயும் நம்ம கலர் பண்ண போகிறோம். ஸோ க்ரையான் அடிக்கும் போது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் இது மேலே கலர் பண்ணிகிட்டே வரலாம். இந்த மாதிரி கிராஃப்ட் பண்ணும்போது நம்ம மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும். உங்களுக்கு அந்த கலரிங் பண்ணும்போதே உங்களோட சைல்ட்ஹுட் மெமரிஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். இப்போ இந்த கலரிங் இந்த மாதிரி அழகாக பண்ணிவிடுங்க. ஸோ டாப் அண்ட் பாட்டம் பண்ணிட்டோன்னு என்டையர் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காஞ்சி போன கொட்டாங்குச்சியே நம்ம அழகாக பச்சை பசேர்னு மாற்றிருக்கோம். இந்த மாதிரி க்ரீன் கலர் இப்போ நம்ம ஃபுல்லாக அடித்தாச்சு. இப்போ இந்த வளையல் இருக்கு இல்லையா, இது எதுக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. நம்ம பண்ணியிருக்க இந்த பாக்ஸ் இருக்கு இல்லையா குட்டியாக, கோகோனட் ஷெல்லில், அதுக்கு ஒரு grip அண்ட் பேலன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பாட்டமில் இதை ப்ளேஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை டெக்கரேட் பண்ணுறதுக்காகவும் நம்ம லேஸ் வச்சுருக்கோம்ல, அதை கம் அப்ளை பண்ணிவிட்டு வளையல்லையும் அந்த லேஸ்லேயும் இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஒட்டிடலாம். ஒன்ஸ் இது முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க கோகோனட் ஷெல், அதான் கொட்டாங்குச்சி எடுத்து இது மேலே அழகாக வச்சிடலாம். இப்போது இதுக்குள்ளே என்ன நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா பின் அண்டு ஸ்லைட் பின், சேஃப்டி பின், ஸ்லைட் பின், இது ரெண்டுத்தையுமே வந்து கச்சா முச்சான்னு எங்கேயாவது போட்டு வச்சுருவோம். சமயத்துக்கு கையில் கிடைக்கவே கிடைக்காது. அந்த மாதிரிலாம் இருக்கும் போது நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிளில் அழகாக இந்த மாதிரி தேவையான பின்ஸ், சேஃப்டி பின்ஸ் இல்லை வேறு ஏதாவது இருந்தால் கூட அந்த பொருளெல்லாம் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேலே இருக்கிற இந்த பாக்ஸ்குள்ளே நம்ம போட்டு வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ இந்த இடத்துக்குலாம் ரொம்ப நீட்டாக இருக்கும். இல்லை வேறு ஏதாவது பொருள், செயின், ஆர்னமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுன்னா கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி க்ரீன் கலரில் நம்ம பண்ண மாதிரி நீங்கள் மல்டிபிள் கலரில் ரெடி பண்ணிவிட்டு அழகாக உங்கள் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இதை லைனாக நீங்கள் அடுக்கி வச்சிங்கன்னா, ஒரு 12 செஞ்சிங்கன்னா கூட நீங்கள் அழகான ஒரு இயரிங் ஆர்கனைசராக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்கேஸ் இந்த கிராஃப்ட் பிடிக்கலன்னா நீங்கள் தாராளமாக டிஸ்லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை எங்களுக்கு ஃபீட்பேக்காக கொடுக்கலாம். நம்முடைய சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை லைக்ஸ் மூலமாக, சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக, அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுறது மூலமாக எங்களுக்கு தெரிவிங்க. இன்னும் சூப்பரான ஒரு கிராஃப்டோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை டாட்டா அண்ட் பை பாய்.